படத்தோட இயக்குனர் வசந்த். 99ல் எனக்கு அறிமுகம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருட நண்பர். நல்ல ஒரு திறமைசாலி. ரொம்ப டிலே ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் என்னை கூப்பிட்டு இந்த படத்தை போட்டு காட்டினாப்புல. நான் அதை ரொம்ப அப்ஜெக்டிவாக இருக்குது. நான் எதுவும் சொல்ல விரும்பலை. அவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஃபீல் குட் ஃபில்ம் அண்ட் ப்ளஸ் ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்கு எல்லாமே இருக்குது உள்ளார. இட்ஸ் பேக்டு வித் ஆல் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எல்லாமே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறப்ப. இந்த உறவுகளை அதுவும் ரொம்ப ரொம்ப அதில் தைரியமாக ஒரு விஷயம் தொட்டிருக்காப்புல. ஒரு சின்ன குழந்தைக்கும் ஒரு சித்தப்பாவுக்கும் இருக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை எனக்கு தெரிஞ்சு யாரும் தொடலை. அதாவது நிறைய விதத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை உறவுகள் அந்த இந்த ரிலேஷன்ஷிப்ஸை சொல்லியிருக்காங்க. பட் ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எல்லாத்த விட இதுக்கெல்லாம் ஜீவன் கொடுக்குற மாதிரி இளையராஜா சார் அவரோட பின்னணி இசை ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபில்ம். நான் பார்த்துட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படம் இன்னும் வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும், வந்திருக்கும் அனைவருக்கும், தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த ஒரு ஊரில் படத்தை நான் இன்னும் பார்க்கல, ஏன்னா என்னை கூப்பிடல அவர். கரெக்ட், இந்த படத்தை பிரபு சாலமன் தான் பார்க்கணும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் நினைச்சிட்டார் நினைக்கிறேன் வசந்து. பட் ஆனால் பிரபு சாலமன் நான் அவரை பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சார் என்ன சார் இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் உங்கள் ஸ்க்ரீன் பிளேல நிறைய இருக்குது சார். 2 படத்துலையுமே இருந்தது. குறிப்பாக மைனாவாகட்டும் கும்கி ஆகட்டும், அதில் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னு நிறைய விஷயங்களை அவரை சந்திக்கும் போதெல்லாம் சிலாகச்சு பேசுவேன். அவர் இந்த படத்தை பாராட்டிருக்கிறதே இந்த படத்தின் வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். மற்றும் இந்த படத்தில் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்கிறதுக்கு நான் வசந்தகுமாருக்காக வந்திருக்கிறேன், மில்டன் வந்திருக்காரு, அப்புறம் எல்லாம் வந்திருக்க காரணம் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பலமாக இருந்த மாதேஷ் அவர்கள் தான். ஏன்னா இந்த தேட்டர் டிடிஎஸ் தேட்டராக இருக்கும்போது சாக்லேட் படத்தை நாங்கள் இங்கே தான் பண்ணோம். எனக்கே சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு முகவரியை வாங்கி கொடுத்தது சாக்லேட் படம் தான். அது மாதேஷ் அவர்கள் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டினார். அதே மாதேஷ், நான் வந்திருக்கிறேன், மில்டன் வந்திருக்காரு, எல்லாரும் வசந்தகுமாருக்காக வந்திருக்கோம். இந்த படத்துக்கு அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துருக்கிறாருன்னு எல்லாரும் சொன்னாங்க. இன்றைக்கி தான் நேற்று ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் ஹாஸ்பிட்டலேருந்து 1 மணி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு. நாளைக்கு காலையில் மறுபடியும் அட்மிட் ஆகணும். அவர் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிற அந்த இயக்குனருக்கு என்னுடைய நண்பர் என்பதை தாண்டி ஆண்டவன் வெற்றியை கொடுக்கும் என்று வேண்டும், கண்டிப்பாக கொடுப்பார் என்று நம்பிக்கையுடன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வெங்கடேஷுக்கு மேடையில் வீட்டிருக்கும் பெரியவர்களாங்க. நானும் திரும்பி பார்க்குறேன், யார் பெரியவங்க யாரையும் காணோம். எல்லாம் யூத்தாக உட்காந்துருக்காங்க. எனிவே இங்கே முழு காரணமாக வெங்கடேஷ் இந்த மாதிரி இங்கே நாங்கள்லாம் இருக்கிறது காரணம் நண்பர் வசந்தகுமார் அவர். வெங்கடேஷ் மூலியமாக தான் எனக்கே வசந்தகுமாரை தெரியும். அதனால் அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 14 வருட நட்பு. ஒரு சிறந்த கதாசிரியர், சிறந்த வசனகர்த்தா, சிறந்த நண்பர். ஒரு கதை விவாதத்தில் அவர் இருந்தாரே பட்டாசு வெடிக்கும் பயங்கரமாக. ஒரு மிக சிறந்த இலக்கியவாதியும் கூட. இலக்கியவாதியாக இருந்துட்டு உனக்கு எப்படியா ஃப்ரெண்டுன்னு கேட்காதீங்க. நம்ம கொஞ்சம் கமர்ஷியல் ஆசாமிங்க, அதனால் கொஞ்சம் இவங்கெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். நிறையா நேரங்களில் நான் பார்த்து வியந்த பொறாமைப்பட்ட மனிதர்கள் வசந்தகுமாரும் ஒருவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல உள்ளம் கொண்டவர். ஒரு இவர் இந்த படம் எடுக்கும்போது என்னோட கோடையட்டோட கல்யாணம் சிவகாசிக்கிட்ட நடந்தது. அப்போது இவர் வந்திருந்தார். ஆக்சுவலாக என் கோடையட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சதே இவர் தான். அங்கே இந்த மாதிரி நாங்கள் ஷூட்டிங் நடக்குதுன்னு சொன்னார். என்னங்க இவர் ஷூட்டிங் நடக்குதுங்க, இவ்வளோ கூலாக சொல்கிறீங்க, நான் வரேன். இல்லை
நான் இதோட இவங்களோட ஐக்கியமாகி இதோட ஃபீல் பண்ணி நான் இந்த படம் பண்ணுறேன். அதனால் வந்து ஒரு கமர்ஷியல் எல்லைகளுக்கு தாண்டிய அதே நேரத்தில் உணர்வுகளோட ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய படமாக இது வரும் நான் நினைக்கிறேன். அதனால் வந்துட்டு நான் யார்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னாரு. உண்மையில அவர் மேலே எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. என்னென்னா முதல்ல ஒரு டைரக்டர் ஆனபோது மச்சின்னு ஒரு படம் பண்ணார். அப்போ வந்துட்டு இசை விழாங்கிறதுனால இசையை பற்றி நான் பேசி ஆகணும். அப்போது அவரோட முதல் படத்திலேயே இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரி ஏஆர் ரெஹனாவை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்திய ஒரு மாபெரும் பெருமைக்குரியவர் நம்ம வசந்தகுமார் அவர்கள். அந்த அளவுக்கு அவருக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டரி இருக்கு. எனக்கு என்ன கவலையான ஒரு விஷயம்னா, அவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஒரு திறமைசாலி நல்லா ஒரு வெடிச்சுக்கிட்டு வெளில வருவார்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா சிவாஜி சாரோட பேரை வந்து சிவாஜி சாரோட பற்றி நான் சொல்ல தேவையில்லை. சிவாஜி சாரோட அவ்வளோ பெரிய அந்த பாரம்பரியமிக்க அந்த குடும்பத்தில் போய் ஒரு கதையை சொல்லி எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 100 கதையை கேட்டு ஒதுக்கிட்டு அப்புறம் இவரோட கதையை செலக்ட் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அதில் சிவாஜி சாரோட பேரன் தான் வந்து அதில் வந்து ஹீரோ. ஸோ அந்தளவு ஒரு திறமையான ஒரு மனிதர். என் படம் வெற்றி அடைந்ததை விட அதிகமாக நான் சந்தோஷப்படுவேன். சந்தோஷப்படுமா அது அந்த அந்த பொறுப்பு உங்கள் கையில் இருக்கிறது. ஆகவே மேலும் அவருடைய கலைப்பணி தொடர, ஒரு திறமைசாலி மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த கதையை நான் படிச்சிருக்கேன். ரொம்ப இயல்பான கதை. வசந்தகுமார் பெரிய ஹார்ட் ஒர்க்கர். நான் அவர்கிட்ட கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய திறமைசாலி. அப்புறம் மாதேஷ் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஆக்சுவலி பெரிய ஹீரோஸை வச்சும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சும் விஷுவல் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ப்ராக்டிஸில் வந்துடும். ஆனால் இந்த மாதிரி இயல்பான சில காட்சிகள் எடுக்கிறது தான் வந்து கொஞ்சம் டஃப்பு. ஏன்னா முழுக்க அதை நம்பி அது அந்த விஷுவல் வந்து ஜெயிக்கும்னு நம்பி எடுக்கணும். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அதை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி வர தைரியமும் தான் அந்த விஷுவலை எடுக்க தோணும். அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற எல்லா ஃப்ரேமும் வந்து ஏதோ ஒன்று நம்பி எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வந்து பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும். அந்த சக்ஸஸ் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆனார்னா அது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. சில பேருக்கு பஸ் ட்ரெயினில் பண்ணக்கூட அவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன் நான். பட் அந்த படம் பார்த்த பிறகு என்னை உட்கார அங்கீகாரம் பண்ணார். இங்கே என்ன சொல்ல வர, வெளிச்சாமி என்பவரை பற்றி நான் தனியாக சொல்லணும். சார் அங்கே தான் நான் சந்தித்தேன் இல்லைஜானா கூட. அவர் ஒரு மிகப்பெரிய பில்டர். உலகம் முழுதும் வானளாவிய கட்டணம் கட்ட கொண்டிருக்க ஒரு கட்டிட கலைஞர், ஒரு கான்ட்ராக்டர். அதாவது ப்ரொஃபஷன், தொழில், எத்திக்ஸ் எல்லாமே அவர் தான். அவர் கூட சகோதரர் வசந்தகுமார் வந்திருந்தார். அப்போ எனக்கு பெருசாக தெரியாது, அறிவும் அவ்வளோ அங்கே ஆகுது. முடிஞ்சது, சந்தித்தோம், பார்த்தோம். வேற ஒரு ப்ராஜெக்டாக வந்திருந்தாங்க, பேச முடிஞ்சது. திருப்பி நாங்கள் சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு வந்து கம்போசிங் ரூமில் பார்க்கும்போது வசந்தகுமார் உட்காந்துருக்காரு. கீழே அண்ணன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்த ரூமில் எல்லாருமே நுழையிற கஷ்டம். உள்ளே போயிட்டார். அப்புறம் வசந்தகுமார் வெளியே வந்துட்டார். நான் உள்ளே போன சொன்னார். யாருன்னு கேட்டேன். ஒரு புது படம் பண்ணியிருக்கான், ஏன் நல்லா பண்ணியிருக்கான், ஏன் மியூசிக் பண்ண கம்போஸ் பண்ணிகிட்ருக்கேன்னாரு. அப்புறம் இல்லை, அப்போல்லாம் படம் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஒத்துக்கிற மனநிலையில் இல்லை கொஞ்சம் நாளாக, சமீப காலங்களில். படங்கள் விட்டு வெளியே போகிறது அவர் வேற ஒரு மூமெண்ட்டில் இருந்துட்டு காலங்கள் இது இப்போ தற்காலம். அப்போ சொன்னார், பையன் திடீர்னு வந்தான், ஏன் ஒரு படம் பண்ண சொன்ன. ஏன்னா அவரை பார்க்க நிறைய பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. படம் பண்ணணும் ஒரு ஆசை சார், உங்கள்கிட்ட வச்சு ட்ரைட் பண்ணணும் சார், வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போ சொன்னார், இந்த பையன் வந்தான், ஏன் படம் எனக்கு அக்சர் மனசில் இந்த என் ரூமில் அவர் சொல்லுவார், அந்த ரூமில் நீங்கள் போயிருந்து சேருக்கு மட்டும் வாய்ப்பு கிடச்சிருக்கு போகிறதுக்கு, பிரசாதத்தில் அண்ணனுடைய ரூமில். அங்கே அவர் சொல்லுவார், டோர் திறந்து கால் வச்சோன்னு எனக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியும். யார் வந்தாலும் சிலர் பிடிக்கும், சிலர் பிடிக்கிற அப்படியே அனுப்பிடுவேன் வெளியே. உள்ளே விட மாட்டானுங்க, ஸ்டுடியோக்குள்ளேயே சுபையா உள்ள விட மாட்டான். அதை தாண்டி அவர் அந்த கருவூலத்தில் போய் அவரை பார்த்தோம்னா அந்த ரூம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே எல்லாரையும் அவரும் உள்ளே கூட்டு போக மாட்டார். அங்கே போனால் ரமணர் படம், அவருக்கு பிடித்த சில தெய்வங்கள் படங்கள் மட்டும் உள்ளே இருக்கும். இப்போ சினிமா வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த காலத்தில் இப்படியும் ஒரு படம் எடுத்திருக்கான் ஒரு பையன். நான் அவனை பார்த்துட்டு ஒத்துக்கிட்டே இருந்தார். அப்போ ப்ரொடியூசர் தெரியாது, யாருமே அவருக்கு எதுவுமே தெரியாது. யார் ப்ரொடியூசர்னு கேட்டேன், யாரும் தெரியாது. ப்ரொடியூசர் யார் எதுவுமே இல்லை. வசந்தகுமாரும் தெரியாது அவருக்கு. இன்னைக்கு வசந்தகுமார் பேர் தெரியுமா எனக்கு டவுட்டாக இருக்குது. இந்த உருவத்தை தெரியும் அவருக்கு. அப்போ என்ன தெரிஞ்சு. அப்புறம் மூன்றாவது பார்க்கும்போது வசந்தகுமாரை திருப்பி ரெக்கார்டிங் ரூம்குள்ளே பார்க்குறேன். இன்ஜினியர் அறிமுகப்படுத்தினார்.
அவங்கெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போனாங்க மியூசிக் இன்ஜினியர்ஸுங்களே. அதுக்குள்ளேயே ஆப்ரேஷன் தேட்டரில் இருக்கிற நர்சஸ் மாரி அவங்க. அவர் சொன்னார், ஒருத்தர் வந்திருக்காங்க, நான் பிரமாதம் பண்ணியிருக்காருங்கன்னு எனக்கு அங்கே இவர் வெளியே போய் அறிமுகப்படுத்தினார். அப்போ திருப்பி நான் கை குளிக்கிட்டு வந்தேன். இது 3 சந்திப்பு வசந்தகுமார் எனக்கு தெரியுது. இங்கே வந்த பிறகு தெரியுது வசந்தகுமார் எத்தனை காலங்களாக சினிமாவில் போராடிட்டு இருக்காரு. இவங்களாம் போராடி வந்தவங்க தான், நெடுங்காலமாக வாழ்வீசி வந்தவங்கள். இந்த காலத்தை கூட இருந்திருக்காரு. தட் மீன்ஸ் இப்போ 2013 புதுசாக சினிமாவுக்கு வந்த மாதிரி நமக்கு தெரியுது ஒளி. அவருடைய கடந்த காலங்களை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மிகப்பெரிய போராளிகளோடு சமகாலத்தில் டிஸ்கஷன் உட்காந்து போராடி வந்திருக்காரு. சரி, இது மாதிரி வர்றவங்க எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு? அப்படி பார்க்கும்போதே வேலுச்சாமி சாரை சொல்லணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், இது தெரிஞ்சுக்கிட்ட பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். படம் வரதான் போது உடதான் போது, அது ரொட்டீன். வசந்தகுமார் இப்படி ஒரு கேரக்டர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலுச்சாமி சார் அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு பார்க்குறேன். வேலுச்சாமி சார் வாங்க சார், எவ்வளோ செலவழிச்சிங்கன்னாரு. ஒரு பெரிய அமௌண்ட் சொன்னார். சொன்ன பிறகு உங்களுக்கு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் பண்ணேன். சினிமா என்ன 2 விஷயமா இருக்குது. புது ஆட்கள் சினிமாவுக்கு வந்தால் நாம் ஒரு சந்தேகனோட பார்ப்போம். அந்த கண் என்னன்னு உங்களுக்கு தெரியும். எதுக்கு சினிமாவுக்கு வர்றாங்கன்னா கலை தாகம், கலை மோகம் அப்படின்றத விட ஏதோ ஒரு ரீசன் இருக்குன்றது ஒரு இது கலங்கலமாக சொல்லிட்டு இருக்க வார்த்தை. அண்ணனுக்கு அந்த டவுட் இல்லை, பொதுவாக கேட்டார், என்ன வேலுச்சாமி சார் உங்களுக்கு வந்து சினிமா இன்ட்ரெஸ்டானு கேட்டார். அதுக்கு சொன்ன வார்த்தை, சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார்னாரு. சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார். எனக்கு அப்போ தான் தெரியும். ஆச்சரியமாக இருந்தது அந்த வார்த்தை. இந்த பக்கத்தில் வந்துட்டு பேசுகிறாரு. சினிமா பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது சார், எனக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஆனால் நான் பில்டர் சார், என்னோட பவர் பலம், ஐ எம் மாஸ்டர் இன் மை ஃபீல்டுனாரு. இல்லை அப்போ ஏன் சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார். நானும் இவர்கிட்ட கேட்டேன், சினிமாவுக்கு வந்து இவருக்கு இந்த படத்தில் ஹீரோவை தெரியல, ஹீரோனை தெரியல, நடித்த ஆர்டிஸ்ட் அவர் யாருன்னு என்ன கேட்குறாரு. நான் அவரை கேட்டேன், அவரை இவன் படத்தை இல்லைன்னு என்ன மற்றவங்க சொன்னது நான் சொன்னேன். நான் ஸோ சினிமா ஷூட்டிங் அந்த சினிமா பற்றி தெரியவில்லை. அப்போ இல்லாத சொன்னேன். அப்போ ஏன் நீ சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டார். எதுக்கு என் சினிமாவுக்கு வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கியேன்னு கேட்டார். கேட்டோன்னு அவர் சொன்னார், சார் ஒரு நல்ல டைரக்டர் இந்த சொன்னாங்க சார் வசந்தகுமார், அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வாழ்க்கையில் முன்னே நினைக்கிறாரு, அவருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னார், அதுக்காக நான் பண்ணேன் சார்னார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக போச்சுங்க. அதாவது இப்படி மனுஷன் இருக்காங்களா? பணம் எல்லாத்தையும் இருக்கு, யாரிடம் பணம் இல்லை, யாரிடம் திறமை இல்லை. கடவுள் யாரையுமே சும்மா வர்றதில்லை, எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒன்று இணைக்கிறதுக்கு மட்டும் ஒரு மனித முயற்சி. கடவுள் வந்து டெய்லி வீட்டுக்கு ஆள் ப்ரொடியூசர் கொடுக்க மாட்டார். எல்லோருக்கும் எல்லாம் கொடுத்த இறைவன் வந்து இணைப்பது வந்து மனித முயற்சி. இணைவது என்பது நம்ம நேரம். அது ஒரு மனுஷன் பாருங்க, எந்த சினிமா சம்பந்தமே இல்லாமல் ஒரு வசந்தகுமார் ஒரு பையனுக்கு நான் உதவி எவ்வளோ நாள் பழக்கன்னு கேட்டேன். ஒரு 2 வருஷம் தான் சொன்னார். நாம் எத்தனை வருஷம் எத்தனோட பழகிருக்கோம், எத்தனை பேருக்கு எவ்வளோ யூஸ் பண்ணியிருப்போம், நம்ம யூஸ் ஆகிருப்போம், யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்போம் படம் எடுக்கிறதுக்கு. டிஸ்கஷன் பேர் நம்ம சக்கையை உருவானுங்க, ரத்தத்தை உருவானுங்க, தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. எத்தனை டைரக்டர்ஸ் தான் அசிஸ்டன்ட் படம் கொடுத்துருக்காங்க, எத்தனை நண்பர்கள் தன் நண்பர்களுக்கு படம் எடுத்திருக்காங்க. ரேர், இம்பாசிபிள். முதல் டைரக்டர் அசிஸ்டன்ட் வளர விட மாட்டானுங்க. இது வளர்ந்தாலும் விட மாட்டான், சவிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு நாளைக்கு அவன் பார்க்குறேன் பாருன்னுவான். இதை நான் பார்த்தது. சில எக்ஸப்ஷன்ஸ் டைரக்டர்ஸ் இருப்பாங்க, நல்லவங்களை பற்றி நீங்கள் மன்னிச்சுக்கிறணும். வெளிச்சாமி பெற்ற அந்த வசந்தகுமாருக்கும் எவ்வளோ கடினமான உழைப்பாளி. இப்போ ஹாஸ்பிட்டல் மீண்டும் வந்ததே அவருக்கு ஒரு கடவுள் கொடுத்த வரம். நல்ல பையன், நல்ல உழைப்பாளி, நல்ல திறமை. இது மாதிரி எத்தனையோ திறமைகள் இருக்காங்க. இருந்தாலும் அவர்கள் ஒருவர் வசந்தகுமார். இவரும் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக நீங்கள் நம்ம மீடியா நினைச்சா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குறிப்பாக தேசிய கலைஞர்கள் பிரபு சாலமன் சார், வெற்றிமாறன், ஒரு ஊரில் இந்த கதையை சொல்கிறதுக்கு ரொம்ப உழைச்சிருக்காரு டைரக்டர் வசந்தகுமார். இந்த படத்தை துவக்கி வச்சு ஒரு பாதி படம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முடிச்சு வச்சேன். இடையில என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன் முடிவில் படத்தை பார்க்கும்போது. இப்போ எல்லாரும் சொன்னாங்க, இவங்க எல்லாருமே அவருடைய நண்பர்கள். ஒரு நண்பருக்கு தோள் கொடுக்க எல்லாருமே வருவாங்க. அதை மீறி ஒரு 100% உழைப்பு அவர் இதில் போட்டிருக்காரு. அதனால் இப்போ சொன்ன மாதிரி ஹாஸ்பிட்டல்லே இருந்திருக்காரு. அந்த உழைப்பினால் மட்டும்தான் அந்த ஆஸ்பத்திரிக்கு போன ரீசன். ஸோ ஐ திங்க் அந்த உழைப்பு ஒன்றே பதில் சொல்லும். நல்ல வெற்றி நிச்சயமாக அவரை வந்து சேரும். நன்றி, வணக்கம். எனக்கு ஸ்டேஜில் அவ்வளோ பேசி தெரியாது. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. வசந்த் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. இது கண்டிப்பாக வெற்றி அடையும். நன்றி. இந்த படத்தில் எனக்கு முதல் முறையாக எனக்கு இந்த வாய்ப்பளித்த டைரக்டர் வசந்துக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு 6 படம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தெலுங்கில் ஒரு பெரிய படம் பண்ணேன். இப்போ தமிழில் 5 படம் பண்ணிட்டுருக்கேன். இது எல்லா கிரெடிட்டும் டைரக்டர் வசந்துக்கு தான் சேரும்.
ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஒரு 18 days ஒரு காட்டுக்குள்ளே பண்ணோம். அதில் மேஜர் வந்து நம்மளோட ஆக்ஷன் அதான் பண்ணோம். ஸோ அப்போ நான் வசந்தோட டென்ஷனை கூட வந்து பார்த்தேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவர் வந்து உருவாக்கியிருக்காரு. அது லைவாக பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் நிறைய. ஸோ அப்போல்லாம் எங்களுக்கு வந்து பேக் சப்போர்ட்டுன்னு எதுவுமே இல்லை. நான் அப்போலாம் அவர்கிட்ட கேட்பேன், இந்த படத்துக்கு வசந்த் யார் மியூசிக் அப்படின்னு கேட்பேன். அதோட நாங்கள் ராஜா சார் ட்ரை பண்ணிருக்காருன்னு. ட்ரை பண்ண கண்டிப்பாக நம்ம வந்து யாரையும் நம்பாமல் நம்ம வின் பண்ணுவோம். ஆனால் அவர் கண்டிப்பாக அவர் நம்ம கூட சேர்ந்தாருன்னா 100% இந்த மூவி சக்ஸஸ் அப்படின்னு சொன்னோம். இன்றைக்கி அதே மாதிரி இளையராஜா சார் மியூசிக் போட்டிருக்காரு. 100% இந்த மூவி ஹிட் ஆகும். தேங்க்ஸ். ஓகே, எனக்கு இது முதல் மேடை தெரியல சார். ஏன்னா இல்லை பார்த்தேன் நல்ல தேங்க்ஸ். முதல்ல பேசுகிற மேடை, அதுவும் இவ்வளோ பெரிய இவங்க மத்தியில் பேசுகிற மேடை இது அதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை விட பெரிய இது வந்து எத்தனையோ லட்சம் மக்கள் அவருடைய ஆட்டோகிராஃப் கிடைக்காதா, அவருடைய முகத்தை பார்க்க முடியாதா, இல்லை அவர் பக்கத்தில் நிற்க முடியாதா, அவர்கிட்ட கோரஸ் பாட முடியாதான்னு நினைப்பாங்க. எனக்கு பெரிய லக்குன்னு தான் சொல்லலாம். உண்மையிலேயே ராஜா சார்கிட்ட பாடியிருக்கிறேங்கிறது இதெல்லாம் அதிசயம்தான். ஏன்னா நானும் கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு அப்படியே இருந்த காலகட்டங்கள். அதுக்கப்புறம் அவருடைய பாடல் அப்படியே இருந்து கேட்டு அதுக்கப்புறம் பாடலாம் பாடி இங்கே வந்து இன்னமும் அப்படி தான் பாடிக்கிட்டு இருக்கிறேன் எல்லா மேலே ரெக்கார்டுகளையும். அப்படி இருந்தும் அவருடைய இசையில் பாட வைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். மற்ற இசையமைப்பாளர்கள் மேடையில் முன்னாடி பாடுறதுக்கே நான் ரொம்ப நர்வஸ் ஆகும். சில நேரத்தில் பயமாகவே இருக்கும். அப்படி இப்படின்னு இப்படியே பாட வச்சிட்டாரு வெற்றிமாறன் சார். ஆடுகளத்தில் ஒத்த சொல்லலை, அது கூட தேசிய விருது அந்த பாடலுக்கு நடனத்துக்கெலாம் கிடச்சிது. ஒரு 4 நாள் என்னை பாட வச்சாங்க. அதுமாரி அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இப்போ வசந்தகுமார் சார் வந்து ராஜா சார்ட்ட எப்படி தான் என் பேரை போய் சொல்லி எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே அந்த எனக்கு அந்த என்ன எப்படி நினச்சாருன்னு தெரியல. ஏன்னா நான் போய் அவர்கிட்ட போகும்பொழுது அப்படியே நடுங்கிட்டே நிற்கிறேன். பாடும்பொழுதும் ரொம்ப வேதனையாக கஷ்டமாக இருந்தது. எப்படியாவது சீக்கிரம் நம்ம நல்லா பாடி கொடுத்துருவோமா என்னன்னு தெரியல அப்படின்னு. அதேமாரி கிட்ட போகும்போது டியூன் ரூமில் நல்லா சொல்லி கொடுக்குற வரைக்கும் நல்லா கற்றுக்கிட்டேன். அவர்கிட்ட போனோடனே டியூனு மறந்து போச்சு எனக்கு. அப்படியே நிற்கிறேன். பாடு 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 என்ன நிற்கிற பாடி காட்டு அப்படின்னாரு. அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் பாடினேன். நான் என்ன நீ பாட்டுக்கு பாடக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி அழகாக பாட, உன் இஷ்டத்துக்கு பாடாத அப்படின்னாரு. இப்படியும் ஒருத்தன் உண்டு, அதை எப்படி நான் சொல்லுறது, அப்படி பாடு நீ இப்படி நான் சொல்லுறது அப்படின்னாக்கா இது என்ன நீ தெலுங்கா இல்லை தமிழ் அப்படின்னாரு. தமிழ் தான் சார். பயத்திலாம் வந்து பாட்டில் காட்டணும், என் முன்னாடி காட்டக்கூடாது பயத்தை அப்படின்னாரு. சரி சரி என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்ட்டு ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அந்த எத்தனையோ டைரக்டர்கள் சார் வந்து நிறைய வாய்ப்பு கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறேன் நான். ஏதாவது ஒரு ஏன்னா பாடகர்கள்ங்கிற வந்து வாய்ப்பு கிடைச்சாதான் அந்த வாழ்க்கை ஓட்ட முடியும். இல்லைனா ஏன்னா அதை நம்பி தான் நானும் வந்திருக்கிறேன் ஊர்லேருந்து கிராமத்துலேருந்து. அந்த மாதிரி நானும் ராஜா சார்கிட்ட பாடியிருக்கிறேன். ஊர்லேருந்து கிளம்பி வந்ததுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்குது சார். உண்மையிலேயே ரொம்ப இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த வசந்தகுமார் சாருக்கு என்னுடைய நன்றியை அது நான் காலம் ஃபுல்லாக நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவருக்கு அவருடைய உடல்நிலையும் சீக்கிரம் நல்லா ஆகும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் அப்படின்ற அந்த டைட்டிலே வந்து ஒரு எத்னிக்கான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க அப்படின்றது தெரியுது. அது கூட ராஜா சாரோட மியூசிக்ன்றது வந்து அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அவங்க சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு தோணுது. நான் இங்கே வந்ததுக்கு வந்து வெங்கடேஷனை கூப்பிட்டு தான் காரணம். ஏன்னா அவர் வந்து ஆடுகளம் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த ஒரு ஒரு ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு யங்ஸ்டர். கொஞ்சம் பதட்டப்படுவார், அதை நம்ம பார்த்தோம் இப்போது. ஸோ அது ஆனால் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவர். ஒரு சாங் எனக்கு காமிச்சாங்க, நான் பார்த்தேன். அந்த ஃபாதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப் சாங் ஒன்று பார்த்தேன். அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நல்ல சாங். ராஜா சாருக்கு அந்த மாதிரி சாங்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கம்போஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அந்த சாங்கு. எல்லாருடைய ஒர்க்குமே நல்லா இருந்தது. அதில் இந்த படம் வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த வெற்றியோடு சேர்ந்து சரியாக வரும் அப்படின்னு நான் என்னுடைய நம்பிக்கைகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எனது நண்பர்
எஸ் வசந்தகுமார் அவர்களுக்கு முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல வேலைகளிலும் பலவிதமான நிறைய வேலைப்பளுகளிலும் நிறைய சாதனைகளை படைத்து இந்த சினிமா உலகத்தில் வெற்றிகளை கண்டுள்ள மேதைகள் இங்கு வந்து இந்த சிறப்பு விருந்தினராக வந்து இந்த மேடையை சிறப்பிக்க வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அந்த முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களுக்கு முதல் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வந்திருக்கிற நண்பர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த ஒரு ஊரில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ரொம்ப பிரகாசமாக பண்ணும், நடக்கும், அது ஓடும் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் வந்து நம்ம டைரக்டர் வசந்தகுமார் சார் பண்ணியிருக்கிற ப்ரெசன்டேஷன் வந்து அந்தளவுக்கு சொல்லக்கூட ஒரு விஷயம். இப்போ நம்ம ரத்னகுமார் சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து சினிமா புதுசு, இந்த ப்ரொடக்ஷனுங்கிற ஒரு ஃபீல்டுங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியாது. என்னுடைய தொழில் வேறு. நான் வந்து சிவில் இன்ஜினியர், பேசிக்கலி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நிறையா பண்ணிகிட்ருக்கேன். நிறையா வந்து லாஸ்ட்டு 15 இயர்ஸ் வந்து 25 இயர்ஸ் வந்து நான் வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸில் நிறையா பண்ணியிருக்கேன். ட்ரேடிங் பிஸ்னஸ் மட்டும் அதெல்லாம் இருக்குது. ஆனால் இந்த சார் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து வச்சுருக்கார் ஒரு நல்ல கதை, அந்த கதையை வந்து நம்ம பண்ணலாம் சார் அப்படின்னு எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் மிஸ்டர் பாலா சொன்னார் எனக்கு. அப்போ சரி கதையை கேட்கலான்னு கதையை கேட்ட உடனே ரொம்ப இம்ப்ரெசிவ். எனக்கு வந்து உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்படி ஒரு வித்தியாசமான கதையை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். உடனே வந்து ஓகே ஷூர் நல்லா பண்ணலாம் சார், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் பண்ணேன். இப்போ வெங்கடேஷ் நடிச்சிருக்காரு. அவர் வந்து நடித்தார்னு சொல்கிறத விட அந்த படத்தில் வாழ்ந்துட்டார். அவரோட நடிப்பு திறமையை வந்து பார்க்கும்போது இது முதல் படம்னு யாரும் சொல்ல முடியாது. ஒரு 100 படத்தில் நடித்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட் பண்ண ஒரு எக்ஸ்பிரஷனை காமிச்சிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ரெண்டாவது வந்து நம்ம வசந்தகுமார் சார் வந்து அவருடைய ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப யூனிக்காக, ரொம்ப வித்தியாசமாக அவர் மைண்டில் இருந்த பல வருடமாக வச்சுருந்த அந்த திறமைகளை வந்து கொட்டி தீர்த்துட்டாருங்க. ஆர்டிஸ்ட்லாம் புழிஞ்சு எடுத்துட்டார் எல்லாத்தையுமே. ஒரு டேக்கையும் 50 தடவை 100 தடவை எடுங்க அவனு கொண்டுட்டார் எல்லாத்தையும். அந்த மாதிரி ஒரு அந்த படத்தை வந்து ரொம்ப இதாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தில் வந்து ரொம்ப யூனிக்காக வந்து ரொம்ப கிளியர் கட்டாக பண்ணியிருக்காரு. அது நல்லா தெரியுது. ரெண்டாவது